ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்டனிங் பண்றேன். ஆனா, ஒரு காய்கறி செடி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா, எந்த செடிய ட்ரை பண்றதுன்னு தெரியல நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அவரைக்காய் செடிய ட்ரை பண்ணலாங்க. ஈவன் பிகினர்ஸ் கூட அத ட்ரை பண்ணலாம். ஏன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த அவரைக்காய் செடிய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ, இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நான் இந்த அவரைக்காய் செடிய வச்சுருவேன். இந்த மெத்தட்ல தான் நான் வைப்பேங்க. அவரைக்காய் வாங்கிட்டு வாங்க. அவரைக்கால ஏதாச்சும் ஒரு 2, 3 ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப முத்தி இருக்குன்னா, அந்த விதைகள நீங்க செலக்ட் பண்ணி காய வைங்க. வீட்லயே காய வச்சா கூட போதுங்க. அத நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு தொட்டியில நல்லா புதைச்சு வச்சீங்கன்னா, ஒரு 2, 3 நாளுக்குள்ள அழகா அது வந்துரும். நெறைய விதைகள் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு 4, 5 விதை போட்டாவே அது நெறைய செடிகளா வந்துரும். அத நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2, 3 வாரம் கழிச்சு, மாடி தோட்டமா இருந்தா தொட்டியிலேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா, நீங்க கீழ வந்து கிரவுண்ட்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரவுண்ட்ல வச்சுருங்க. நெறைய ஈல்டு தருங்க. நெறைய ஹார்வெஸ்ட் நீங்க பண்ணலாம். நான் ரெகுலரா வருஷம் வருஷம் இந்த மாரி தான் நான் வந்து என்னோட செடிகள நான் வந்து விதை போட்டு, அத முளைக்க வச்சு நெறைய ஹார்வெஸ்ட் வந்து பார்த்துருக்கேன். ஸோ, நம்ம விதை போட்டு அதில நெறைய காய்கறிகள ஹார்வெஸ்ட் பண்ணி, அதில சமைச்சு சாப்பிடும்போது, அதில இருக்கிற சந்தோஷமே வேறங்க. அது நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஸோ, ஆர்கானிக்கான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.